வந்தே மாதரம். இது 1982 வெளியே வந்த படம். அட்டன் போரோ தயாரித்த மகாத்மா காந்தி குறித்த படம். அதுக்கு சுஜாதா ஒரு சின்ன கட்டுரை எழுதியிருக்காரு 1982. அதை படிக்கிறேன். 10 விஷயம் எல்லோரும் மக்களுக்காக விமர்சனம் பண்ணிவிட்டார்கள். லைஃப் ரிப்போர்ட்டர் பெண்ணை காட்டியதற்கு அம்பேத்கரை ஒரு வரி காட்டியிருக்கிறான். தாத்தா கட்டுமாஸ்தனாக இருக்கிறார். தாத்தானா காந்தி. நேரு பட்டேல் முகங்களை ஒப்புக்கொள்வது கஷ்டம். காந்தியை உடைமாற்றிய தென்னிந்திய யாத்திரை எங்கே? ராஜாஜி எங்கே? நேதாஜி எங்கே? சேவா கிராமத்தில் அவனு இருந்த என் சித்தப்பா எங்கே? போன்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் அட்டன் போரோவில் சின்சியாரிட்டியில் அடிபட்டு போகிறதால் படத்தில் எனக்கு பிடித்த 10 அம்சங்களை சொல்கிறேன். ஆரம்பத்தில் கோட்ஸே அவரை கொல்ல வருகையில் ரவிசங்கரின் பின்னணி சங்கீதத்தில் பஜனை கீதம் கொஞ்சம் கொஞ்சமாக நாதம் சேகரிக்க உச்சக்கட்டத்திற்கு நம்மை தயார்படுத்தும் திகில். தென்னாப்பிரிக்காவில் ஊருக்கு வெளியே ஆசிரமத்திற்கு ஆண்ட்ரூஸ் காந்தியை சந்திக்க குதிரை வண்டியில் வந்து சேர காந்தி கஸ்தூரி பாபுரம் 3 பேருக்கு சாப்பாட்டு தட்டு வை என்று சொன்னதும் நீக்ரோ குதிரை வண்டிக்காரனின் கண்களில் ஆச்சரியம். தென்னாப்பிரிக்க நகர தெருக்களில் வழிமறைந்து வன்முறைக்காக நிற்கும் வெள்ளைக்கார இளைஞர்களை நோக்கி நடக்கையில் பெண் கிங்ஸ்லியின் கண்களில் தென்படும் தயக்கம், பயம், அப்புறம் தீர்மானம். கண்களால் இவ்வளவு நடிக்க முடியுமா என்ன? நதிக்கரையில் தூரத்து கந்தல் உடை பெண்ணை நோக்கி காந்தி மிதக்க விடும் மேல்வேஷ்டி. இறந்து போகும்போது காந்தியின் கண்ணில் உதிரும் கூறு சொட்டு கண்ணீர். தண்டி யாத்திரையில் குதூகூல நடை. சொந்த ஊரில் 13 வயதில் கல்யாணமான தினத்தில் 2 கிழங்களும் நதிக்கரையில் திரும்ப வாழும் காட்சி. காட்சி அமைப்புகளில் காணப்படும் சிரத்தை. உதாரணம், கழகச் செய்தியை தெரிவிக்க வரும்போது கிரிக்கெட் மேட்ச். சிறந்த இந்திய திறமைகளை அட்டன் போரோ பயன்படுத்தி கொண்டிருக்கும் சாமர்த்தியம். ரவிசங்கர், விஜயராகவ ராவ் சங்கீதம், அமரீஷ் புரி நடிப்பு, கோவிந்த நிகலானி கேமரா டைரக்ஷன் உதவி. ஒரு தாத்தாவை பற்றி இந்த படத்திற்கு ஹவுஸ்ஃபுல்லாகி பிளாக்கில் டிக்கெட் விற்பது. அந்த காலத்தில் பிளாக்கில் டிக்கெட் விற்றுருங்க. மோடி, ஆளுநர் ரவி, இந்த நேரம் இருந்ததுன்னா 1982 அட்டன் போரோ எடுத்த படத்தை பாரு. சும்மா காந்தியால் சுதந்திரம் கிடைக்கல, காந்தியால் சுதந்திரம் வெங்காயம் மாதிரி பேசியிருக்காருங்க. ஜெய்ஹிந்த்.